கல்யாண வீடு வத்த குழம்பு பண்ணிருக்கேன். சாப்பாடு சாப்பிடக்கூடாது, டயட்ல இருக்கணும்லாம் நினைச்சாங்கன்னா இந்த குழம்பு கிட்டே போக கூடாது. நல்லா சாப்பாடு சோறு போட்டு நல்லா சாப்பிடலாம் பெசஞ்சு. அப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. உண்மையிலே கல்யாண வீட்டுல சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியான டேஸ்டோட இருக்கு. ஆமாங்க, பர்ஃபெக்டா அதே டேஸ்ட்ல கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தனியா, மிளகு, ஜீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் புழுங்கல் அரிசி, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், ஒரு 5 வரமிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டு மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடாயில் எண்ணெய் விட்டு சுண்டக்காய் வத்தலை பொரிச்சு எடுத்துக்கலாம். சுண்டக்காய் வத்தலுக்கு பதிலாக மணத்தக்காளி வத்தல்லையும் செய்யலாம். நல்லா பொரிஞ்சதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் கடுகு போட்டு வெடித்ததும் வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் புளி தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பொரிச்சு வச்சிருந்த வத்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கணுன்னா சூப்பரான கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.